பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூடம் இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோட பேச போவதான வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு ஒரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் டெய்லி ப்ரே பண்ணுறீங்களா? தினமும் நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீங்களா? சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் தினமும் ஜெபம் பண்ணணும். ஆமென். நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரோடு நீங்கள் பேசணும். சில பேர் கேட்கலாம், போங்க தம்பி, ஜெபம் பண்ணி நான் சோர்ந்து போயிட்டுருக்கிறேன். என்னதை ஜெபம் பண்ணுது? என் தேவைகளுக்காக, என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நினைத்து நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன். ஆனாலும் என் ஜெபத்துக்கு ஒரு பதில் இல்லையே, இல்லைங்களா? எனக்கு ஒரு பதில் இல்லை, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நமக்கு பதில் என்ன வருதுல்ல, நம்மளுக்கு பதில் வருதுனால நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம் இல்ல? அநேக வருஷங்களா ஜெபம் பண்றேன். அநேக நேரங்களா ஜெபம் பண்றேன். விசுவாசத்தோட ஜெபம் பண்றேன். உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன். ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? சில நேரத்துல நம்ம ச்சே, என்னடா ஜெபம் பண்ணுது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 17 சொல்லுகிறது, இடைவிடாமல் என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணும். நம்ம வாழ்க்கையில அந்த காரியம் நடக்குதோ இல்லையோ, ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறாரு. ஆகையால உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை, போராட்டங்கள், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். டெய்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். அதுதான் சொன்னேன்ல, சோர்ந்து போகாம அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அந்த ஆசீர்வாதம் நம்ம கையில வர்ற வரைக்கும், அந்த ஜெபம் நமக்கு கேட்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்ட்ட ஜெபித்து கொண்டே இருக்கணும். போராடி ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க தருவீங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க செய்வீங்க. அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நீங்க ஜெபிக்கணும். நீங்க சோர்ந்து போகாம ஜெபிக்கும்போது, நீங்க இடைவிடாமல் ஜெபிக்கும்போது ஏசப்பா பார்க்குவாரு. ஐயோ, என் மகள் என் மேல என்ன இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறாளே, இந்த காரியத்துக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறாளே, இந்த காரியத்துக்காக தாமதம் பண்ணாலும் சோர்ந்து போகாம ஜெபிக்கிறாளே அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒருவேளை அநேக காரியங்களுக்காக அநேக வருஷமா நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நடக்கலையே, இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கலையே, இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு பதிலே வரமாட்டேங்குதே அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே உங்க ஜெபத்தை கேட்கவார். ஏன் தெரியுமா? அவர் ஜெபத்தை கேட்கிறாரு. ஆனா நீங்க ஜெபித்து என்ன பண்ணாதீங்க? விட்டு விடாதீங்க. சோர்ந்து போகாம ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க ஜெபித்து கொண்டே இருங்களேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஏன் திரும்ப ஜெபிக்க சொல்றேன்? நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்து ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். நீங்க ஜெபிக்கும் போது ஏசப்பா ஒரு பெரிய ஜெயத்தை தருவாரு. நீங்க ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு பலப்படுத்துவார். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கும் போது ஏசப்பா என்ன பண்றாருன்னா உங்களை பலப்படுத்துகிறாரு. அதே போல பார்க்கும்போது நீங்க ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துறாரு. நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு சுகம் நடக்கும். நீங்க ஜெபிக்கும் போது நீங்க ஏசப்போட இன்னும் ஐக்கியப்படலாம். அதாவது நீங்க ஏசப்போட நீங்க டெய்லி பேசலாம். ஆகையால நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிலிருந்து உங்களை விலக்கி ஏசப்பா உங்களை பாதுகாக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகளிலிருந்து நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும். ஆகையால தான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாம நீங்க ஜெபிக்க பார்த்தீங்க. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரங்கள், இல்லை உங்களுக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதோ நீங்கள் டெய்லி ஏசப்பா கிட்ட கேளுங்களேன். ஆமென். ஒரு பிள்ளை எப்படி அப்பா கிட்ட அது கிடைக்கிற வரைக்கும், அப்பா எனக்கு வேணும், அப்பா எனக்கு இது கொடுங்க அப்படின்னு எப்படி போராடுதோ, அதே போல நீங்களும் போராடி ஏசப்பா கிட்ட பெற்றுக்கொள்ள வரைக்கும் என்ன பண்ணாதீங்க? விடாதீங்க. ஆமென். அதில் எந்த காரியத்தை என்ன பண்ணீங்க? சோர்ந்து போகாம ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா?
ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றிட்டு துதிக்கிற ஆண்டவரே, இதோ இந்த வேலை கொடு ஆண்டவரே. நீர் எங்களோட பேசினபடி சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அநேக வருஷமா இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றேன், அநேக வருஷத்துக்காக இந்த காரியத்துக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் நடக்கலையே, இந்த காரியத்துக்கு அற்புதம் வரலையே, எனக்கு ஆண்டுட்டு இருந்து எனக்கு பதில் வரலையே அப்படின்னு ஏசப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கத்த நீங்க பார்க்குவீராங்க. எந்தெந்த காரியத்துக்காக அந்த ஒரு அப்பா இந்த வேலையை ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யபடியானங்கள் ஜெபிக்கிறப்பா. அவங்களுக்கு உள்ள அப்பா சொந்து போகாமல் அப்பா சுதர ஏசப்பா ஜெபிக்கத்தக்கதாக அந்த இதயத்தை தரபடியானங்கள் ஜெபிக்கிறேன். அவங்க எந்தெந்த காரியத்துக்காக கேட்கிறோம் எல்லா காரியத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து அற்புதங்களை செய்து விட்டதுக்காக நன்றி. நாம மாற்று மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சொந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். God bless you.